வெங்காயம் சேர்த்து எப்படி நான் பன்னீர் பராத்தா தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெங்காயம் சேர்க்காத பன்னீர் பராத்தா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் 4வது ரெசிபியாக பன்னீர் பராத்தா வாங்க தயார் பண்ணலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு மேலே கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பன்னீர் ஃபில்லிங் தயார் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் துருவின பன்னீர், உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கசூரி மேத்தி, பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கணும். விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஊறின கோதுமை மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு தேவையான மாவை எடுத்து உருட்டி நடுவில் பன்னீர் ஃபில்லிங்ஸை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி வர கோதுமை மாவில் முக்கி இதை நல்லா இட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பன்னீர் ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வராத அளவுக்கு இட்டுக்கோங்க. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்னு புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல சூடான தவாவில் தயார் பண்ணியிருக்கிற பராத்தாவை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் தடவி எடுக்கணும். இதுக்கு என்ன சைட் டிஷ் தொட்டுக்கிறேங்கிறத தனி வீடியோவாக போடுறேன். நம்மளோட ஃபென்டாஸ்டிக்கான பன்னீர் பராத்தா தயார்.